Hey guys, it's Monday. இந்த வீக் ஃபுல்லாகவே நான் வந்துட்டு ஒரு எக் ரெசிபியாவது ட்ரை பண்ணியிருக்கேன். என் பையனுக்கும் எக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இந்த டைம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்னோவேட்டிவாக என்னால் எதுவுமே ட்ரை பண்ண முடியல. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். தீக்ஷ் குட்டி நேற்றுக்கே வந்துட்டு எனக்கு மோர் குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையே நான் வந்துட்டு இன்றைக்கி பண்ண போகிறேன். வீட்லேயும் கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்தது. ஸோ வெண்டைக்காய் வந்துட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் வச்சுட்டு ஒரு எக்கு பொடி மாஸ் மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஆல்ரெடி மோர் குழம்பு வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஆல்ரெடி நிறைய டைம் நான் அவனுக்கு வந்துட்டு மோர் குழம்பு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். அதனால் அதோட டீட்டெயில் ரெசிபி நான் வந்துட்டு போட்டு போர் அடிக்க விரும்பலை. ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சாச்சு. எப்போவுமே நான் வந்துட்டு மோர் குழம்பு தேங்காய் ஊற்றி பண்ணுவேன். பட் இந்த டைம் நான் தேங்காய்க்கு பதிலாக வந்துட்டு ரைஸை வந்துட்டு ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ரெண்டு சின்ன வெங்காயமும் க்ரீன் சில்லியும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டேன். அதே மாதிரி தயிரும் வந்துட்டு இது அவனுக்கு மட்டும்தான் பண்ணுறதுனால கொஞ்சமாக தயிர் எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிட்டேன். எப்போவுமே மோர் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் வைப்போம். இந்த டைம் நான் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கேன். இந்த வெண்டைக்காவை நான் எப்போ குக் பண்ணாலுமே எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இது நம்ம வீட்டு தோட்டத்தில் விளைஞ்சிது. இது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோவில் நான் காமிச்சும் இருக்கேன். பட் ஸ்டில் அகெயின் அண்ட் அகெயின் சொல்லும்போது கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு எக்கு இருந்தது. எக்கு வந்துட்டு பொடி மாஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அதையே வெறும்னே பண்ணாமல் வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு ஆனியன் அண்ட் கேரட்டு கேப்சிகம் இதெல்லாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு எக்கை மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளோட மசாலாஸ் எல்லாம் போட்டு கலந்து கொடுத்தாச்சு. சரி மோர் குழம்பு வெறுமனே கொடுத்தா நல்லா இருக்குன்றதுனால பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி கொடுத்துட்டு அது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரெட் சில்லி பவுடர் அண்ட் சால்ட்டு டர்மரிக் பவுடர் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டேன். கண்டிப்பாக நமக்கு வாரத்தில் ஒரு 2 நாளாவது டயர்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்ஸ் டியூஸ்டே. இன்றைக்கி ஒரு கேரளா ஸ்டைலில் நம்ம சிக்கன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். சிக்கன் தோரன். இதை வச்சு நம்ம ரைஸை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி அதுக்கெல்லாம் கூட நீங்கள் இதை வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப யம்மியாக இருக்கும். இது உங்களுக்கு லைட்டாக கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரையாக வேணும்னாலும் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு தேங்காய் எண்ணெய் மஸ்ட்டு, அதுக்கப்புறம் சிக்கன், கிரேட்டட் கோகோனட் இது எல்லாத்தையுமே வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம் அண்ட் பெருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஆனியனையும் வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வந்துட்டு இது கூட சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியன் சாட்டே ஆன உடனே நீங்கள் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி வெறும் போன்லெஸ் சிக்கன் மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் போன் அல்ல வித்தவுட் போன் கூட சேர்த்துக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா சிக்கன் இந்த மாதிரி நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு மசாலாஸ்லாம் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா அண்ட் ஜீரா பவுடர், சால்ட்டு இதை மட்டும் சேர்த்துட்டு நம்ம அகெயின் வந்துட்டு நல்லா சாட்டே பண்ணலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி மசாலா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி சிக்கனை மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் கிரேட்டட் கோகோனட் அதையும் சேர்த்துட்டு அகெயின் ஒரு 1 or 2 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் சிக்கன் தோரன் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பாயில் பண்ணி வச்சுக்கிற ஒயிட் ரைஸ் அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் அதையும் மேலே வந்துட்டு போட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான். சால்ட்டு வேணும்னா சால்ட்டை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோட்டி, சீஸ், எக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ எக்கு மேலே வெஜிடபிள்ஸ் வந்து தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா சீஸும் அது மேலே போட்டுடலாம். இதில் உங்கள் குழந்தைக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை இது மேலே நம்ம வந்துட்டு
மேலே அதுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுட்டு அகெயின் வந்துட்டு இது மேலே சீஸ் பவுடர் போட்டுக்கலாம். 1 or 2 minutes குக் ஆனதுக்கப்புறமா இதை வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். கட்டி ரோல் மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 1 or 2 seconds வந்துட்டு குக் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ டியூஸ்டேயோட லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இட்ஸ் வெனஸ்டே. இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே ஈஸியான சிம்பிளானது தான் கொடுத்துருந்தேன். பீனட் இருந்தது, அதை வந்துட்டு பாயில் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு ஓட்ஸ் பொரிச்சு தான் வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவனுக்கு கொடுத்துருந்தேன். ஸோ இது மட்டும் பத்தாதுங்கிறதுனால 2 இட்லியும் வந்துட்டு அவனுக்கு பாயில் பண்ணிவிட்டு நேற்று இருந்த குழம்பு வந்துட்டு மிச்சம் இருந்தது. ஸோ அதை வச்சு நான் அவனுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு சேமியா தான் கொடுத்துருந்தேன். ஆல்ரெடி இந்த சேமியாவோட ரெசிபி நான் வந்துட்டு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம எக் ஸ்க்ராம்பிள் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி பண்ணிவிட்டு ஸோ வந்துட்டு நம்மளோட பாயில் பண்ண சேமியாவையும் இது கூட ஆட் பண்ணிட்டோன்னா அது ஒரு ரெசிபி ஆகிடும். எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நிறைய நியூ ரெசிபீஸ் நான் வந்து திங்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் இந்த வீக் போட முடியல, பரவாயில்ல நெக்ஸ்ட் வீக் போட்டுடலான்னு நினச்சிக்கிட்டேன். பட் இதில் நான் போடாமல் இருந்தால் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுங்கிறதுனால தான் சரி அட்லீஸ்ட் நான் என்ன பேக் பண்ணேன்றதை காமிக்கிறதுக்காக நான் போட்டுட்ருக்கேன். இந்த இட்லி வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே சாப்பிட வச்சு அனுப்பியாச்சு. அவ்வளோதான், இது எல்லாத்தையுமே லஞ்சை பேக் பண்ணிட வேண்டியது தான். இட்ஸ் Thursday. இன்றைக்கி ஹஸ்பண்ட் தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி எழுந்ததே வந்துட்டு 6 o'clock தான். சரி ஓகே, இந்த டைமில் என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன். அதனால் மினி இட்லி இருந்தது. மினி இட்லி வந்துட்டு ஊற்றிட்டு சிக்கன் கறி கொஞ்சம் இருந்தது, அதை தான் வந்துட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா பாஸ்தா வச்சுட்டு ஒரு ரெசிபி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு டொமேட்டோ பாஸ்தா பண்ணிடலான்னு அதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த டொமேட்டோ பாஸ்தாக்கு வெறும் ஆனியன் அண்ட் டொமேட்டோ அண்ட் கார்லிக் இது மட்டும்தான் தேவைப்படும். ஸோ இந்த டொமேட்டோ பாஸ்தா ஆக்சுவலி சொல்லப்போனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் நல்லா பார்த்துட்டேன். ரொம்பவே பார்த்து நம்ம பண்ணுற ரெசிபி கொஞ்சம் சொதப்பிடும். ஆனால் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நமக்கு தோன்ற ஐடியா வச்சு பண்ணோன்னா அது ரொம்பவே யம்மியாக வருது. தீக்ஷுக்குட்டியே சாப்பிட்டு வந்துட்டு சொன்னால் மம்மி பாஸ்தா ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் கிடச்சிது. ஸோ இதுக்கு ஆலிவ் ஆயில், கார்லிக் அதை சேர்த்துட்டு சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆனியனையும் சின்னதாக கட் பண்ணி தேவையான அளவுக்கு அதையும் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 3 டொமேட்டோ சின்ன டொமேட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு இது கூட சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன் அண்ட் சால்ட் அதையும் சேர்த்துட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்தா இதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், டொமேட்டோ பாஸ்தா ரெடி. இது மேலே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நேற்றுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணியிருந்தேன் சாக்லேட் கேக்கு. ஸோ அதையும் வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு வச்சுட்டேன். இட்ஸ் ஃப்ரைடே. நேற்றுக்காவது 6 மணிக்கு எழுந்தேங்க. இன்றைக்கி 7 o'clock தான் எழுந்தேன். அதுவும் என் ஹஸ்பண்ட் தான் எழுப்பி விட்டாங்க. ஸோ குடும்பமே 7 மணிக்கு தான் எழுந்தோம். இன்னும் ½ an hourல ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால் இருந்த மிச்ச மீதி எல்லாத்தையுமே சூடு பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஜோலாஃப் ரைஸ் குழம்பு இருந்தது, மெனியூ தோசை ஊற்றி அவனுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீக் மாதிரி ஒஸ்ட் வீக் எதுவுமே கிடையாது கைஸ். ஐ ஹோப் நெக்ஸ்ட் வீக் ஐ வில் பி ஃபைன். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் கைஸ். நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல ரெசிபிஸோடு நான் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ, பாய், see you.